2025ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சைக்கான பகுதி 2க்கான விடை காணும் விளக்கங்கள். பின்வரும் முறை பகுதியை வாசிக்குக. சுமதி தனது நண்பர்களுடன் தரம் 3இல் அவர்கள் கற்கும் போது நட்ட பூக்கன்றுகள் பல மரங்கள் என்பவற்றுக்கு ஊடாக வகுப்பறை பக்கம் சென்று கொண்டிருந்தார். தேனருவி ஆரம்ப பாடசாலையில் தரம் 5இல் கல்வி கற்கும் இந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டு புதிய பாடசாலைக்கு செல்ல உள்ளனர். பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த மரங்களுக்கு இடையில் சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு பாடசாலையை விட்டு விலகி சென்ற ஐலண்ட் பற்றி நினைவிற்கு வந்தது. அதற்கான காரணம் அவர்கள் இந்த மரங்களை நடும்போது அவரே தலைமை வகித்தவராக இருந்தமை ஆகும். அப்போது சுமதி ஐலனை போல வேறு பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னர் நாங்களும் புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். அதற்கேற்ப பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் 2 சுவர்களில் உலக படத்தையும் இலங்கை படத்தையும் வரைவோம் என்பது தர்ஷனின் யோசனையாக இருந்தது. அந்த யோசனையை வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களிடம் கலந்து உரையாடிய போது அவர்களும் அதற்கு சம்மதித்தனர். அது பற்றி மாணவர்கள் வகுப்பாசிரியைக்கு தெரிவித்தனர். அந்த கருத்தினை ஏற்றுக்கொண்ட ஆசிரியை அதற்கு மதிப்பளித்ததுடன் அதன் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். இறுதியில் இந்த கருத்தினை அதிபரிடம் தெரிவித்து அதற்கான அனுமதியை பெற வேண்டும் எனவும் அவர் கூறினார். சுமதி என்றவா தரம் 3இல் படிக்கக்குள்ள பல மரங்களும் பல பூக்கன்றுகளும் இருந்துச்சான். அதை நாட்டுறதுக்கு தலைவனாக நின்றவர் ஐலனா. அதுக்கு அவ 5ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள அவட வகுப்பால போயிட்டு இருந்தாவான். அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்த போது அவருக்கு ஐலண்ட் நினைவிற்கு வந்தாராம். அவளும் அந்த ஸ்கூல்ல அவ 5ஆம் தரம் படிக்கதானே அடுத்த முறை அவன் 6ஆம் ஆண்டு பேசிடுவான். நம்மளும் ஐலண்ட் போல நம்மளும் என்னையாவது செய்யணும்னு சுமதியின் ஆலோசனை. தர்ஷினி அவன் நண்பர்களோட போறான். தர்ஷினி சொல்றான், நம்ம பிரதான மண்டபத்தின் பிரதான மண்டபத்தின் 2 சொற்களையும் இலங்கை படத்தையும் உலக படத்தையும் வரைவோம் என்று கூறுறான். அதை 2 பேரும் நல்ல ஐடியா தான் என்று போய் மாணவர்கிட்ட சொல்றாங்க. மாணவர் ஒத்துக்கொண்டுட்டாங்க. அதே போல டீச்சர்கிட்ட போய் சொல்றாங்க. டீச்சரும் ஒத்துக்கொண்டுட்டாங்க. அடுத்தது இறுதியாக டீச்சர் சொன்னாங்க. அதுக்கு மதிப்பளித்து இந்த கருத்தினை அதிபரிடம் உரையாடி அவரிடம் இதை ஆலோசனையை அவரின் அனுமதியை பெற வேண்டும் என்று கேட்கின்றார். உரைப்பகுதியை கொண்டு விடை எழுதுக. மேலுள்ள உரை பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடசாலையின் பெயர் யாது? தேனருவி ஆரம்ப பாடசாலை. மரங்களை நடுவதற்கு தலைமை வகித்தவர் யார்? ஐலன். இந்த மரங்களை நடும்போது சுமதியும் நண்பர்களும் எந்த தரத்தில் கல்வி கற்றனர்? தரம் 3இல் பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் 2 சுவர்களில் எவற்றை வரைய வேண்டும்? தர்ஷனி யோசனை கூறினார். உலகை படத்தையும் இலங்கை படத்தையும் வரையணும் என்ற ஆலோசனை கூறினார். மாணவர்களின் யோசனைக்கு வகுப்பாசிரியர் இறுதியில் யாது கூறினார். அதிபரிடம் தெரிவித்து அவர் அனுமதியை பெற வேண்டும் என்று கூறினார். பழைய என்பது எதிர்காலத்து சொல். இப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது என்ன?
வழியாக்கும் இந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டு புதிய புதிய அப்ப புதிய புதிய வீடு. மலர்கள் என்பதன் ஒத்த கருத்து சொல் இந்த பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது என்ன? பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த மரங்களுக்கு இடையில் சென்று கொண்டிருந்த போது அப்ப பூக்கள் தான் இதுல ஒத்த கருத்து. பூக்கள். நன்றி.